தாவேகா யாருடனும் கூட்டணி பேச்சை நடத்தவில்லை என்று தாவேகாவின் நிர்வாகி நிர்மல்குமார் உறுதி செய்திருக்கிறார். கூட்டணி பேச்சு வதந்தி, நம்ப வேண்டாம் என்றும் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கூட்டணி பேச்சிற்கு தாவேகா முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. பாஜக தாவேகாவை தொடர்ந்து தங்களது கூட்டணியில் இழுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படும் நிலையில் தாவேகா நிர்வாகி நிர்மல்குமாரினுடைய இந்த கருத்து பாஜகவினுடைய பேச்சு தோல்வியடைந்ததா என்கின்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. கூட்டணி பேச்சிற்கு தாவேகா முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. கூட்டணி பேச்சு இல்லை, விஜய்தான் முதல்வர் முகம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது தாவேகா. நேற்று செங்கோட்டையனும் இதே கருத்தை முன்வைத்திருந்தார். இன்று நிர்மல்குமாரும் இதே கருத்தை முன்வைத்திருக்கிறார். விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்கின்ற கட்சிகளோடுதான் கூட்டணி என்று முன்னமே தாவேகா கூறியிருந்தது. இந்நிலையில் கூட்டணி பேச்சு இல்லை, விஜய்தான் முதல்வர் முகம் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது தாவேகா. கூட்டணி பேச்சுகள் வதந்தி, நம்ப வேண்டாம் என்று தாவேகாவின் நிர்வாகி நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். அதிமுக, பாஜக, ராமதாஸ் ஆகியோருடன் தாவேகா கூட்டணி குறித்து பேசவில்லை, அதுபோன்று பரவுகின்ற செய்திகள் எல்லாம் வதந்தி என்று நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தங்கள் கூட்டணிக்குள் தாவேகாவை அழைப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் பரவி வந்த நிலையில் தற்பொழுது அந்த கூட்டணி பேச்சிற்கு தாவேகா முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. விஜய்தான் முதல்வர் முகம் என்று தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய தாவேகா தனித்தே தேர்தலை சந்திப்பதற்கு முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. இதனால் பாஜக மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்திருக்கின்றனவா என்கின்ற கேள்வியும் எழுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இருக்கிறதா, இணைய போகிறதா என்ற கேள்விக்கு நேற்றே மறுப்பு தெரிவித்திருந்தார் செங்கோட்டையன். இன்று நிர்மல்குமாரின் பதிவும் அதை உறுதி செய்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகா இணைய வேண்டும் என்று பாரதிய ஜனதா விருப்பம் தெரிவித்து அதற்கான முயற்சிகளையும் நடத்தி வந்த நிலையில் அதை பழனிசாமியும் விரும்பவில்லை, விஜயும் விரும்பவில்லை என்று தகவல்கள் ஏற்கனவே பரவி வந்தன. இந்நிலையில் அதை உறுதி செய்யும் விதமாக நிர்மல்குமாரின் இன்றைய பதிவு அமைந்திருக்கிறது. கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் தாவேகா ஈடுபடவில்லை என்று கூறியிருக்கிறார் நிர்மல்குமார். பாஜகவினுடைய முயற்சியில் அதிமுகவிற்கும் தாவேகாவிற்கும் விருப்பமில்லை, பழனிசாமியும் விரும்பவில்லை, விஜயும் விரும்பவில்லை என்று ஏற்கனவே கூறப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது தாவேகா தனித்து போட்டியிடும், யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை என்கிறவாறு பதிவிட்டிருக்கிறார் நிர்மல்குமார். அதிமுக தான் தலைமை, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக நின்றிருந்தார். இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தாவேகாவை கூட்டணிக்கு அழைக்கின்ற முயற்சியில் ஈடுபடும் பொழுது அதை பழனிசாமியும் விரும்பவில்லை என்று தெரிந்தது. இந்நிலையில் அதிமுக தான் தலைமை, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி இருக்கும் அந்த பாஜக கூட்டணிக்கு தாவேகா வரவில்லை, கூட்டணி குறித்து நாங்கள் பேசவும் இல்லை என்று தாவேகா நிர்வாகி நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். கூட்டணி ஆட்சியில் வாய்ப்பே இல்லை என்று அதிமுக தலைமை ஏற்கனவே கூறி வந்தது. அதேபோல விஜய்தான் முதல்வர் முகம் என்பதில் திட்டவட்டமாக உறுதியாக இருக்கிறது தாவேகா. இந்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேகாவை இணைக்கின்ற முயற்சியில் பாஜக ஈடுபட்ட சூழலில் பாஜக கூட்டணியில் தாவேகா இணையவில்லை, எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று தாவேகா உறுதி செய்திருக்கிறது. விஜய்தான் முதல்வர் முகம் என்பதையும் நிர்மல்குமார் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த தகவலின் மூலமாக அதிமுகவும் தாவேகாவும் தனித்தனியே செல்கின்றன என்பது சற்றேறக்குறைய உறுதியாகியிருக்கிறது. இதுகுறித்து தாவேகாவின் செங்கோட்டையன் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். பல்வேறு உயர்மட்டத்திலிருந்து, திரைப்படத்திலிருந்து, உயர்ந்த இடத்திலிருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக ஒருவர் வருகை தந்திருக்கிறார் என்று சொன்னால் மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு அவர்தான் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தை ஆள வேண்டும் என்று விரும்புகிற போது அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை
யாராலும் மாற்ற இயலாது. அதுபோன்ற செய்தி எனக்கு எட்டவில்லை. பொதுவாக நேற்றைய தினம் அவர் அங்கே அழைக்கப்பட்டார். அங்கே அழைக்கப்பட்டவுடன் அதற்கான உரிய பதிலை அவர் அளித்திருக்கிறார். எங்களை பொறுத்தவரையிலும், தலைவரை பொறுத்தவரையிலும், முதலமைச்சர் என்பதற்காகத்தான் இத்தனை உயர் நிலையிலிருந்து, திரைப்படத்திலிருந்து அனைத்து விட்டு இன்றைக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் மட்டும்தான் முதலமைச்சர் என்ற நிலையிலே தான் மக்களும் இருக்கிறார்கள், எல்லோரும் அதிலே இருக்கிறோம். முதலமைச்சர் முகமாக விஜய்தான் பார்க்கப்படுகிறார் என்பதை நேற்றே செங்கோட்டையன் தனது பேட்டியில் உறுதிபட தெரிவித்திருந்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியோடு செல்வீர்களா என்கின்ற கேள்விக்கும் அதற்கான வாய்ப்பில்லை என்பது போல அவர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் யாருடனும் தாங்கள் கூட்டணி குறித்து பேசவில்லை என்பதை கூறி அதையும் உறுதி செய்திருக்கிறார் நிர்மல்குமார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாவேகாவை இணைக்க வேண்டும் என்கின்ற முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருந்த சூழலில் தற்பொழுது யாருடனும் கூட்டணி குறித்த பேச்சு இல்லை, அவை வதந்தி, நம்ப வேண்டாம் என்று நிர்மல்குமார் கூறியிருக்கும் சூழலில் தாவேகாவும் அதிமுகவும் தனித்து செல்கின்றன என்பது உறுதியாகி இருக்கிறது. இதனால் பாரதிய ஜனதா கட்சி மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடைந்திருக்கின்றனவா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தாங்கள் இணையப் போவதில்லை என்பதில் தாவேகா உறுதியாகவே இருக்கிறது. தங்களது உறுதியான முடிவை தற்பொழுது திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் நிர்மல்குமார். தாவேகா தான் தலைமை, விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்கின்ற முடிவில் இருக்கின்ற தாவேகா அதிமுகவோடு இணைவதை விரும்பவில்லை, அதில் உறுதியாக இருக்கிறது என்று தெரிகிறது. தாவேகா அதிமுக இரண்டு கட்சிகளுமே பாரதிய ஜனதா கூட்டணியில் தாவேகா இணைவதை விரும்பவில்லை என்பதை இரண்டு கட்சி தலைவர்களுமே தனித்தனியாக நேற்று முதல் வெளிப்படுத்தி வருகிறார்கள். தன்பிடியில் பழனிசாமி உறுதியாக இருக்கிறார், அதேபோல தன்பிடியில் விஜயும் உறுதியாக இருக்கிறார். பழனிசாமியும் தாவேகா தங்கள் கூட்டணிக்கு வருவதை விரும்பவில்லை என்பதை மறைமுகமாக பல இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். செங்கோட்டையனும் நேற்று வெளிப்படுத்தியிருந்தார், தற்பொழுது நிர்மல்குமாரும் வெளிப்படுத்தியிருக்கிறார். கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்பதன் மூலமாக பழனிசாமி தாவேகா தங்கள் கூட்டணிக்கு வருவதை விரும்பவில்லை, முதல்வர் வேட்பாளராக விஜயின் முகம்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய தாவேகாவும் அந்த கூட்டணிக்கு செல்வதை விரும்பவில்லை. இதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்தனவா என்கின்ற கேள்வி எழுகிறது. தற்பொழுது தனித்து போட்டி என்கின்ற முடிவில் தாவேகா உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. பாஜக கூட்டணியில் தாவேகா வருவதை அதிமுக விரும்பவில்லை என்பதை பல்வேறு இடங்களில் எடப்பாடி பழனிசாமியும் வெளிப்படுத்தியிருந்தார். அதேபோல செங்கோட்டையனும் பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். செங்கோட்டையன் இது குறித்து பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். தாவேகா மாவட்ட செயலர் கூட்டத்தில் இது போல கூட்டணி போலான்றது தீர்மானமா பெரும்பான்மையான சொல்லியிருக்காங்க. இல்லை, பெரும்பான்மையோட கருத்துக்கள் கேட்பது வேறு, கூட்டணி என்பது வேறு. ஒவ்வொரு கட்சி இயக்கத்தை சார்ந்தவரும் தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறார்கள். முடிவை செய்ய வேண்டியது தலைவர். கொள்கை எதிரின்றதும் அரசியல் எதிரின்றதும் வெவ்வேறு இல்லை அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்கள் எல்லாம் கருத்து பதிவு. சமூக வலைத்தளங்கள் வருகின்ற ஒவ்வொரு கருத்துக்கும் நாம் பதில் சொல்ல இயலாது. ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு இயக்கத்திலே பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொருவரும் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரை தெளிவாக அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாதான் கூட்டணி சொல்றீங்களா? முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னாலே புரிந்து கொள்வீர்கள். விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர், விஜய்தான் முதலமைச்சர் முகமாக இருக்கிறார் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன். இதன் மூலமாக
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தாங்கள் செல்லவில்லை என்பதை மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன். இதனால் தனித்தனி பாதையில் அதிமுகவும் தாவேகாவும் பயணம் செய்வது உறுதியாகியிருக்கிறது. தாவேகா யாருடனும் கூட்டணி பேசவில்லை என்று நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். கூட்டணி பேச்சுகள் வதந்தி, நம்ப வேண்டாம் என்றும் அவர் பதிவிட்டிருக்கிறார். தாவேகாவுடன் அதிமுக பேசவில்லை என்று முன்பே எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார். தாவேகாவுடனான கூட்டணி வாய்ப்பை தொடர்ந்து அதிமுகவும் மறுத்து வந்தது. இந்நிலையில் தனித்தனி பாதைகளில் அதிமுகவும் தாவேகாவும் செல்கின்றன. அதிமுக தான் தலைமை, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று தொடர்ந்து அதிமுக கருதி வந்தது. இந்நிலையில் இந்த முடிவோடு திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமி இருந்தார். அதேபோல முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்கின்ற முடிவில் திட்டவட்டமாக இருந்தது தாவேகா. தங்கள் கூட்டணியில் தாவேகாவை இணைக்க வேண்டும் என்று பாஜக தீவிர முயற்சியை மேற்கொண்டதாக கூறப்பட்ட நிலையில் தற்பொழுது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது தாவேகா. தாவேகா தான் தலைமை, விஜய்தான் முதல்வர் முகம், திட்டவட்டமாக தாவேகா நின்றது. அதேபோல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக எடப்பாடி பழனிசாமியும் இருந்த நிலையில் தாங்கள் யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை, வதந்தி நம்ப வேண்டாம் என்று நிர்மல்குமார் பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக பாஜக கூட்டணிக்கு தாங்கள் செல்லவில்லை என்பதை உறுதி செய்திருக்கிறது தாவேகா. அதிமுக தான் தலைமை, கூட்டணி ஆட்சி கிடையாது என்று அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்த சூழலில் உறுதியாக நின்று அதை சாதித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. பாஜகவின் கூட்டணி ஆட்சி முயற்சிக்கு இதோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. பாஜக தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு அழைத்த நிலையில் தொடக்கத்திலிருந்தே அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி பாராமுகமாகத்தான் இருந்தார். தாவேகாவினுடைய இன்றைய பதிவின் மூலமாக பாஜகவின் கூட்டணி முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தாவேகா தான் தலைமை, விஜய் தான் முதல்வர் முகம் என்று தாவேகா உறுதியாக இருக்கிறது. அதேபோல அதிமுக தான் தலைமை, கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லை என்பதில் அதிமுகவும் உறுதியாக இருந்தது. இந்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறதா என்ற கேள்விக்கு தற்பொழுது நிர்மல்குமாரின் பதிவு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. நேற்று செங்கோட்டையனும் இதே கருத்தை செய்தியாளர்களிடம் பகிர்ந்திருந்தார். இன்று நிர்மல்குமாரும் இதே கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதிமுகவும் தாவேகாவும் இதன் மூலமாக தனித்தனியே பயணிக்கின்றன என்பது உறுதியாகியுள்ளது. தாவேகா தான் தலைமை, விஜய் தான் முதல்வர் முகம் என்பதில் தாவேகா உறுதியாக நின்றிருக்கிறது. இதனால் உறுதியுட நின்ற விஜய் கூட்டணி வாய்ப்புகளை நிராகரித்திருக்கிறார். தாங்கள் யாருடனும் கூட்டணி குறித்து பேசவில்லை, வதந்தி நம்ப வேண்டாம் என்று பதிவிட்டிருக்கிறது தாவேகா. இதன் மூலமாக தாவேகா தனித்து செல்கிறது என்பதை மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார்கள். விஜய் தான் முதல்வர் முகம், தாவேகா தான் தலைமை என்பதை மீண்டும் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார்கள்.